السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله المرسلين. أما بعد. அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கருணையினால் இந்த ரமலானுடைய 6 நோன்புகளை நிறைவு செய்து 7வது தராவீஹ் தொழுகையை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சூரத்துல் அராஃப் என்ற அத்தியாயம் இன்றைக்கு முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டது. இதில் அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை பற்றியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை பற்றியும் அவர்கள் சமுதாயத்தை பற்றி உண்டான வரலாறுகளையும் அல்லாஹ் தஆலா பேசுவார். இதில் ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்திலே சமூக மக்களுக்கு எடுத்துச் சொல்லி ஒரு படிப்பினை அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக பதிய வைப்பார். وَاتْلُ عَلَيْهِمْ نَبَأَ الَّذِي آتَيْنَاهُ آيَاتِنَا. ஒரு மனிதர் நபியே, அவரை பற்றி நீங்கள் மக்களுக்கு நீங்கள் ஓதி காண்பியுங்கள். ஆத்தைனாஹு ஆயாத்தினா, அந்த மனிதருக்கு நாம் நம்முடைய அத்தாட்சியை கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்வார். அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த மனிதர் சிறப்பிற்குரியவராக இருந்தார். எந்த அளவில் சிறப்பிற்குரியவர்? பனு இஸ்ரவேல் சமூகத்திலே ஒரு மாபெரும் அறிஞராக இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத் வேதம் இருக்கா இல்லையா? இந்த தௌராத் வேதத்தை மனனம் செய்தவர்கள் ஒரு 4-5 பேர் தான். மொத்தமே 4-5 பேர் தான் தௌராத் வேதத்தை மனனம் செய்திருந்தார்கள். இன்னைக்கு நம்ம குர்ஆன் ஓதுறோம். நம்முடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தான நமக்கு குர்ஆனுடைய வேதம் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு குர்ஆனை மனனம் செய்தவர்கள் என்றால் கணக்கிட முடியுமா? கணக்கிட முடியாத அளவிற்கு இன்றைக்கு குர்ஆன் ஷரீஃபை மனனம் செய்த ஹாஃபிஸ்கள் இருக்கிறார்கள். குர்ஆனை அனுதினமும் ஓதக்கூடிய காரிகள் இருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னா, பாகிஸ்தானில் ஒரு மதரசா ஒன்று இருக்கிறது, மிகப்பெரிய மதரசா. அந்த மதரசாவில் ஒரு நாளைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 4500 குர்ஆன் 4500 குர்ஆன் ஷரீஃப்கள் ஓதி முடிக்கப்படுவதாக சொல்வார்கள். அப்படின்னா எவ்வளவு? கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 1,35,000 குர்ஆன்கள் அந்த மதரசாவிலே ஓதி முடிக்கப்படுகின்றது என்றால் அல்லாஹ் குர்ஆனுக்கு கொடுத்த சிறப்பு அது. அல்லாஹ் அதை பாதுகாக்கிறான். நீங்க தமிழ்நாட்டில் இருந்தாலும் அதே குர்ஆன் தான், தமிழ்நாட்டை தாண்டி நீங்க வேற நாட்டுக்கு போனாலும் அதே குர்ஆன் தான். அமெரிக்காவில் போய் குர்ஆன் எடுத்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வித்தியாசம் இருக்குமா? இருக்காது. ஆனால் தௌராத் வேதம் அப்படி கிடையாது. இன்றைக்கு தௌராத் என்று சொல்கிறார்களே யூதர்கள், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்கிறார்களே, கிட்டத்தட்ட அதிலேயே 90 பிரதி இருக்கு. ஒரே மாதிரியான பிரதி அல்ல, வேறுபட்ட கருத்துக்களை கொண்ட 90 பிரதி இருக்கிறது. இருக்கட்டும். ஆக தௌராத் வேதத்தை மனனம் செய்தவர்கள் என்பது மிக மிக குறைவு. ஒரு 4-5 பேர் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள், ஹஜ்ரத் ஈசா இப்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள், உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள், அதுல இந்த மனிதரும் ஒருவர். அப்ப தௌராத் வேதத்தை மனனம் செய்த மிகப்பெரிய ஒரு அறிஞராக இருந்தவர். அல்லாஹ் தஆலா அவருக்கு மிகப்பெரிய சிறப்பை கொடுத்திருந்தான். இந்த நிலையில் அவருடைய சிறப்பை விளங்குவதற்கு ஒன்று சொல்றேன். அவர் அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி துஆ கேட்டார் என்றால், அவர் அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி துஆ கேட்டார் என்றால் அல்லாஹ் உடனடியாக அதை நிறைவேற்றி விடுவார். அல்லாஹ் உடனடியாக அதை நிறைவேற்றி விடுவான். அந்த அளவிற்கு சிறப்புக்குரியவர். இப்ப வசனத்தினுடைய ஆரம்பத்துல அவருடைய சிறப்புகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு
வசனத்தை முடிக்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், ஃபமஸலுஹு கமஸலில் கல்பி, அவருடைய ஒரே ஒரு செயல், அவர் வாழ்நாளில் அவர் செய்த ஒரே ஒரு மிகப்பெரிய தவறின் காரணமாக நாயை விட கேவலமானவராக அவர் மாறி போனார். நாய் இருக்குதா இல்லையா? அது விரட்டினாலும் விரட்டாட்டாலும் அதனுடைய பண்பு என்ன? அதை விரட்டினாலும் விரட்டாவிட்டாலும் நாயினுடைய பண்பு என்பது நாக்கை தொங்க போட்டு கொண்டு நிற்கும். இது நாயினுடைய பண்பு. இந்த மனிதர் இவருடைய வாழ்வில் பணத்திற்காக வேண்டி விளைவோனார், மூசா நபிக்கு எதிராக துஆ செய்வதற்கு முன் வந்தார். எனவே மிகப்பெரிய உயரத்திலே வைத்திருந்த அவரை அல்லாஹ் தஆலா நாயை விட கேவலமாக ஆக்கிவிட்டான் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறார். இங்கே பாடம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் நம்ம நிறைய தவறுகள் செய்கிறோம், நிறைய பாவங்கள் செய்கிறோம். வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய துர்பாக்கியவன் யார் தெரியுமா? அல்லாஹ் அந்த மனிதருக்கு நிறைய பாக்கியங்களை வழங்கியிருப்பார். பொருளாதாரத்தால் சில பேர்கள் உயர்ந்திருப்பார்கள், மார்க்க கல்வியால் சில பேர்கள் உயர்ந்திருப்பார்கள், பதவியால் சில பேர்கள் உயர்ந்திருப்பார்கள், மக்கள் பலத்தால் உயர்ந்திருப்பார்கள், கல்வியால் உயர்ந்திருப்பார்கள். அல்லாஹ் அவர்களை மிகச் சிறந்தவர்களாக பாக்கியமிக்கவர்களாக இந்த உலகத்தில் வைத்திருக்கின்ற நிலையில் அவர் செய்யக்கூடிய ஏதோ ஒரு பெரிய தவறு இந்த வாக்கியங்களை எல்லாம் அடித்து சென்று விட்டதென்றால், அழித்து விட்டதென்றால் உலகத்திலேயே அவர்தான் மிகப்பெரிய துரதிர்ஷ்டசாலி என்பதாக சொல்லுவார்கள். அதைத்தான் அல்லாஹ் இவருடைய வரலாற்றிலேயும் சொல்லுகிறான். என்னானது? ஒரு தவறுதான் செய்தார். மூசா நபிக்கு எதிராக துஆ செய்வதற்காக வேண்டி அவர் முன் வந்தார். அவர் செய்த ஒரே ஒரு தவறு, அது என்ன செய்தது? அதனுடைய பிரதிபலிப்பு என்ன? அதனுடைய விளைவு என்ன? அவர் வாழ்க்கையில் செய்த எல்லா அமல்களுடைய நன்மையும் இழந்தார். ஒரே தவறுதான் அல்லாஹ்விடத்திலே உண்டான அந்த நெருக்கத்தை இழந்தார். ஒரே ஒரு தவறுதான் சமூக மக்களிடத்திலே இருந்த கண்ணியத்தை இழந்தார். ஒரே ஒரு தவறுதான் அல்லாஹ் தஆலாவால் சபிக்கப்பட்டார். இதையெல்லாம் தாண்டி அந்த ஒரே ஒரு தவறு அல்லாஹ் அவருக்கு வழங்கிய ஈமானை பறித்து விட்டது. அப்ப நம்ம என்ன யோசிக்கணும்? தவறுகளை சாதாரணமாக எடை போட்டு விடக்கூடாது. சின்னது தானே, தவறுல சிறியது பெரியதுன்னு இருக்குது. ஆனா எது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்? நாம் செய்யக்கூடிய எந்த தவறு நம்முடைய பாக்கியங்களை எல்லாம் எடுத்து செல்லும், அழித்து விடும் என்பதை நாம் உணர மாட்டோம். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் ஒருவர் இருந்தார். அவருடைய பெயர் அப்துல்லாஹ் இப்னு ஸஅத் இப்னு அபி ஸர்ஹ் என்று சொல்லக்கூடிய ஒருவர். சஹாபியாக ஆரம்பத்தில் இருந்தார். மக்காவை சேர்ந்த குறைஷி கோத்திரத்தை சார்ந்தவர். அவருடைய வேலை என்ன தெரியுமா? நபி அவர்கள் அவரை தம்முடைய நெருங்கிய தோழராக வைத்திருந்தார்கள். நெருங்கிய தோழர், காத்திபில் வஹி. நபிக்கு வஹி வரும்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹி கொண்டு வருவாங்கல்ல, வஹியை எழுதக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை அவர் வகித்தார். அரசவையில் அன்றைய காலகட்டத்தில் எழுதக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கும். அரசர் சொல்லுவாங்க, அரசர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை லெட்டரில் எழுதி செய்கிறாங்க, எழுதுகோளால் எழுதுகின்றார்கள் அல்லவா, அந்த எழுத்தாளர்களுக்கு அரசவையிலே மிகப்பெரிய மதிப்பு இருக்கும். சாதாரண உலகத்திலே உள்ள லெட்டர் எழுதக்கூடிய மனிதருக்கு அரசவையில் அவ்வளவு மதிப்பு என்றால், அல்லாஹ்வினுடைய குர்ஆனை எழுதக்கூடிய காத்திபில் வஹியாக அவர் இருந்தார் என்றால் அவர் எவ்வளவு சிறப்பிற்குரியவராக இருந்திருப்பார். என்னாச்சு தெரியுமா? ஒரு கட்டத்திலே அவருடைய உள்ளத்திலே ஒரு விதமான மமதை வந்தது. பெருமை வந்தது. வெளியில வந்து இப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு, நான் தான் வகை எழுதுனேன், முஹம்மதுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நான் சொல்றதைத்தான் நான் எழுதுறேன், நான் சொல்றதை வச்சுதான் அவர் சொல்றாரு, அதைத்தான் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன்னு அவர் மமதையோடு பேசிய அந்த பேச்சு, அந்த ஒரு பேச்சு அவர் பெருமை கொண்டார், பெருமையோடு பேசினார். அதனால் என்ன ஆனது? அல்லாஹ்விடமும் ரசூலிடமும் இருந்த அந்த நெருக்கத்தை அவர் உடைத்தெறிந்தார். கடைசியில் அவர் மார்க்கத்தை விட்டு முர்தத்தாக ஆகி போய்விட்டார் என்பதாக நாம் ஹதீஸ்களிலே வரலாறுகளிலே பார்க்கிறோம். எனவேதான் ஒரு அற்புதமான ஒரு அரபி கவிதை கவிஞர் சொல்வார், ஃபைதா குன்த ஃபி நிஅமதி, உங்களிடத்திலே அல்லாஹ்வுடைய நிஅமத் இருந்தால் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும்,
அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை உலகத்தில் நீங்கள் பெற்றுக் கொண்டிருந்தீர்கள் என்றால் ஃபாரிஹா, அதனை நீங்கள் பொக்கிஷமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்னல் மஆசி, சில பாவங்கள் இருக்கிறது, தஸூலுன் நஅம், நீங்கள் எதை நிஅமத்தாக பொக்கிஷமாக நினைக்கின்றீர்களோ அதை உங்களிடமிருந்து அழித்து சென்றுவிடும், எடுத்து சென்றுவிடும் என்பதாக சொல்வார். உண்மை அதுதானே. நம்ம நிறைய விஷயங்களை உணராமலே உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இமாம் ஹசன் ரஹ்மஹுல்லாஹ் தாபிஈ, அவர் சொல்வார், நான் வாழ்க்கையில ஒரே ஒரு தப்பு தான் செஞ்சேன், எனக்கு தெரிந்து ஒரே ஒரு தவறு செய்தேன். அந்த ஒரு தவறு செய்ததனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஒரு வருட காலம் இரவு நேரத்திலே தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எடுத்துக்கிட்டான். ஒரு தப்பு தாங்க செஞ்சேன், ஒரு தவறு செய்ததற்கு நான் அடைந்த தண்டனை என்ன தெரியுமா? ஒரு வருட காலம் கியாமுல் லைல், இரவிலே நின்று தொழக்கூடிய தஹஜ்ஜத்தை தொழக்கூடிய பாக்கியத்தை இழந்து, ஒரு வருஷம் சாதாரணமாக நம்ம ஒரு நாள் ரமலானில் ஒரு மாதம் எரிச்சு தொழுகிறோம்ல, அதுவே எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. அதுவே நமக்கு எவ்வளோ மனசுக்கு பூரிப்பாக இருக்குது. ரமலானில் தஹஜ்ஜத் தொழுகிறது அப்படின்னா ஒரு வருட காலம் தொடர்ந்து அவர் ஆயுள் முழுவதும் தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு வருடம் தொழக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை என்றால் அந்த பாக்கியத்தை எடுத்தது என்ன? ஒரே ஒரு தவறு. நம்ம என்னைக்காச்சும் உணர்ந்திருக்கிறோமா? சில பேர் சொல்லுவாங்க, நம்மலாம் படுத்தா தூங்கினா அல்ஹம்துலில்லாஹ், நைட்டு சாப்பிட்டு படுத்தா உடனே தூக்கம் வந்துடும், தூங்கணும்னா நல்லா தூங்குவோம், காலையில 7 மணி வரை எந்த பிரச்சனையும் கிடையாது, அல்லாஹ் தஆலா எனக்கு பாக்கியம் செஞ்சிருக்கிறான் சொல்லக்கூடிய இருக்கிறாங்கல்ல, அது பாக்கியமா? அது சுபஹ் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இருக்கிறது. அந்த பாக்கியத்தை தொலைக்கக்கூடிய பாவியாக அல்லாஹ் உன்னை வைத்திருக்கிறார் என்பது கூட உணராமல் இன்றைக்கு தூக்கத்தை பெருமையாக பேசுகிறார்கள். சுபஹினுடைய பாக்கியத்தை இழக்கக்கூடிய எத்தனையோ பேர்கள். அதற்கு காரணம் ஏதோ ஒரு தவறாக இருக்கும். முன்னெல்லாம் சொல்லுவோம், ஹஸரத் குர்ஆன் முன்னாடி நல்லா ஓதக்கூடிய ஆர்வம் இருந்துச்சு, நேரமே கிடைக்க மாட்டேங்குது. முன்னெல்லாம் தொழுகைக்கு ஆர்வமா வந்துகிட்டு இருந்தோம், தொழுகைக்கு வர்றதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. சொல்றோமா இல்லையா? அப்ப நம்ம என்ன உணரணும்னா, நல்ல அமல் செய்வதற்குண்டான பாக்கியங்களை அடைவதற்குண்டான வாய்ப்பு நமக்கு கிடைக்கலன்னா வாழ்க்கையில நம்ம ஏதோ தவறு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த தவற்றின் காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்கிட்டு வருது. சரியா? அதை முதல்ல விளங்கணும். சில பேர்கள் சொல்றாங்கல்ல, எந்த பிரச்சனையும் இல்லை வாழ்க்கையில, சொந்த பந்தங்கள், மாமனார் கூட கிடையாது, மாமியா கிடையாது, எந்த சொந்த பந்தங்களும் கிடையாது, அல்ஹம்துலில்லாஹ் நாங்க என்ன செய்யறோம்? கணவன் மனைவி பிள்ளைகள் நிம்மதியா இருக்கும். சொந்த பந்தங்கள் இல்லாத வாழ்க்கையை இன்றைக்கு நிறைய பேர் பாக்கியமாக கருதுகிறார்கள். அப்படித்தானே? ஆனால் அந்த பாக்கியமா? ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்கிற பொழுது, சொந்த பந்தங்களோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிற பொழுது அல்லாஹ் தஆலா 2 விஷயத்தை கொடுக்கிறான். ஒன்று பொருளாதாரத்தில் பரக்கத்தை கொடுக்கிறான், இன்னொன்று ஆயுளில் பரக்கத்தை கொடுக்கிறான். இது எப்ப கிடைக்கும்? சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழும் போதானே கிடைக்கும். சொந்த பந்தமே இல்லாம தனியா வாழக்கூடிய வாழ்க்கையை பாக்கியம் என்று நாம் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சொந்த பந்தங்களை உதறியதால் அந்த தவற்றால் ரிஸ்கிலே பரக்கத் என்ற பாக்கியத்தை இழந்து கொண்டிருக்கிறோம், ஆயுளில் பரக்கத் என்ற அந்த பாக்கியத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டால் என்ன செய்ய மாட்டோம்? இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம். ஆக செய்தி ஒன்றே ஒன்றுதான், இந்த உலகத்திலே அல்லாஹ் எல்லா மனிதர்களுக்கும் நிஅமத் ஏதோ ஒன்று, ஒரு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா வழங்கி இருப்பான். அது பிள்ளை செல்வங்களாக இருக்கலாம், செல்வங்களாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், அதிகாரங்களாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஏன் நாம் செய்யக்கூடிய நல்ல அமலாக கூட இருக்கலாம். நல்ல அமலை விட பெரிய பாக்கியம் இருக்கா? நம்ம என்ன செய்யணும்? நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நாம் எப்போதாவது இழந்து விட்டோம் என்றால், இன்னைக்கு சுபு தொழுகைக்கு வரல உடனே கவலை வரணும். ஏன் தொலை வரல? வாழ்க்கையில ஏதோ நம்ம தப்பு செஞ்சிட்டோம் போல, அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? நம்மை தொலை விடாமல் தடுக்கிறானா? யோசிக்கணும், யோசிக்க வேண்டும். குர்ஆன் ஓதுக்கு நேரம் கிடைக்கல, ஒரே பிசினஸ் அங்கதான் பரக்கத் அல்ல, அது பரக்கத் அல்ல. குர்ஆன் ஓதுவதை தடுக்கக்கூடிய அபாக்கியமாக நாம் என்ன செய்யணும்? அதை கருத வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களை, ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் என்ன செய்யணும்? மிக கவனமாக இருக்க வேண்டும். தவறு சிறியது தானே என்று அசட்டையாக இருந்தால்
வாழ்க்கையெல்லாம் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியங்களை இழந்து விடுவோம். எனவே இது போன்ற விஷயங்களில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும், ஒவ்வொரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, நம்மை விட்டு நாம் அதை இழக்கிற பொழுது, நம்மை விட்டு செல்கிற பொழுது உடனே என்ன செய்யணும்? ஆய்வு செய்யணும். ஏன் இதாச்சு, ஏன் பிரச்சனையாச்சு, ஏன் முடியலை, என்ன தவறு, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத உணர்ந்து அதை சரி செய்து விட்டோம் என்றால் இந்த உலகத்திலும் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நம்மால் பெற முடியும். நாளை மறுமை நாளிலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று சொர்க்கத்திலே நுழைய முடியும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நன்மக்களாக எல்லா நிலைகளிலும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.